எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கற்றது தமிழ். இப்போது நேற்று போட்ட வீடியோடைய தொடர்ச்சி தான் இது. இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, வட்டெழுத்துக்களும் எழுத்து சீர்திருத்தமும். வட்டெழுத்துன்னா என்ன, எழுத்து சீர்திருத்தம் ஏன் கொண்டு வந்தாங்க, எந்த எழுத்தை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத இதில் பார்க்கலாம். நான் போடக்கூடியது எல்லாமே டிஎன்பிசி, டிஆர்பி, குரூப் எக்ஸாம், எந்த குரூப் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நான் தேடி பிடிச்சி தான் இந்த மாதிரி எந்தெந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு தான் போடுறேன். தயவுசெய்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிட்டு போங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? அப்போ தான் நான் போடுறக்கூடிய வீடியோ இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வரும். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வட்டெழுத்துக்களும் எழுத்து சீர்திருத்தமும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வட்டெழுத்து என்றால் என்ன? முதல்ல வட்டெழுத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் பிராமி எழுத்துக்களை வளை கோடுகளாக மாற்றி பயன்படுத்திய எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் ஆகும். வளைகோடுகளாக மாற்றிட்டாங்க. தமிழ் பிராமி எழுத்துக்களை வளை கோடுகளாக மாற்றி பயன்படுத்திய எழுத்துக்கள் தான் வட்டெழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்தெந்த இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, சேர மண்டலம், பாண்டிய மண்டலம், சேர சோழர் கிடையாது, சேர மண்டலம், பாண்டிய மண்டலங்களில் கிடைக்கும் சாசனங்களின் வட்டெழுத்துக்களே உள்ளன. வட்டெழுத்துக்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேர மண்டலம், பாண்டிய மண்டலம், இந்த 2 மண்டலங்களில் இருக்கக்கூடிய சாசனங்களில் மட்டும்தான் வட்டெழுத்துக்கள் இருக்குது, சரிங்களா? அடுத்தது, வட்டெழுத்துக்கள் இருந்ததை எவ்வாறு அறியலாம்? வட்டெழுத்துக்கள் இருந்துச்சு அப்படின்றதுக்கு எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலகட்டத்தில் பயன்படுத்திய கல்வெட்டுகள் மூலம் வட்டெழுத்துக்கள் இருந்தது அப்படி சொல்லி நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். எந்த நூற்றாண்டு? 8ஆம் நூற்றாண்டு முதல் 11ஆம் நூற்றாண்டு வரை உள்ள காலகட்டத்தில் பயன்படுத்திய கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே வட்டெழுத்துக்கள் அப்படி சொல்கிறாங்க. அடுத்தது, முதலாம் ராஜராஜ சோழரின் ஆட்சி காலம் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் நூற்றாண்டு. அடுத்தது, எகர ஒகர வரிசை எழுத்துகளின் புள்ளிகளால் வரும் குழப்பங்களை தவிர்க்க. எகரன்னா என்ன? ஏ என்ற எழுத்துக்கும் ஓ என்ற எழுத்துக்கும் வித்தியாசம் வருது. அதாவது ஐடென்டிஃபை பண்ண ஏ அப்படி சொல்லி அந்த குழப்பங்கள் வருது நிறையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ நெடில், குறிலுக்கு பதில் நெடிலும், ஓக்கு பதில் குறிலுக்கு பதில் நெடிலையும் வீரமாமுனிவர் தான் உருவாக்கினார். அப்போ ஏ ஓவை உருவாக்கியவர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வீரமாமுனிவர். நன்றி.